ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி சரத்குமாரோடைய கல்யாணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த கல்யாணத்தில் செம்மையாக டான்ஸு, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம்னு களை கட்டி இருக்கு. ஆனால் யூடியூப்ல கொஞ்சம் அதிகப்படுத்தி தான் பேசியிருக்காங்க. அதாவது இந்த கல்யாணத்துக்கு தனியாக தீவில் நடந்துச்சாம், ஒரு பெரிய சொகுசு கப்பலில் நடந்துச்சாம், 1000 கோடி 500 கோடி 800 கோடின்ட்டு வரதட்சணைலாம் கொடுத்தாங்களாம், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கதை. ஆக்சுவலாக அதான் உண்மையிலே கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு சரத்குமாருக்கே தெரிய வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, இந்த கல்யாணம் வந்துட்டு செம்ம ஜோரா நடந்துச்சுங்க. பாம்பேல இந்த கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி மது விருந்து கொடுக்கப்பட்டுச்சு. அப்பவும் எல்லா செலிபிரிட்டிஸும் கலந்துக்கிட்டாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு போச்சு. அதே மாதிரி கல்யாணத்திலயும் பாத்தீங்கன்னா சரத்குமார் மட்டும் இல்லாம நம்மளுடைய ராதிகா, சரத்குமார் இவங்க எல்லாருமே செம்மையா டான்ஸ் ஆடி இருக்காங்க. கல்யாணத்துக்கு வந்த எல்லாருமே வந்துட்டு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் தான். கல்யாணத்துக்கு மோடிக்கு கூட வந்துட்டு பத்திரிகை வழங்கப்பட்டுச்சு. ஆனா அவர் வந்துட்டு வர முடியல. மற்றபடி தமிழ் சினிமாவை சார்ந்தவர்கள், இந்தி சினிமாவை சார்ந்தவர்கள் ரொம்ப பேர் வந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்கன்றது மட்டும் உண்மைங்க. இந்த கல்யாணம் ரொம்ப ஜோரா நடந்திருக்கு. இது வரைக்கும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஏன் நயன்தாராவுக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு கல்யாணம் நடக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்துட்டு குறிப்பிட்ட சில பேருக்கு தான் பத்திரிகை கொடுத்தாங்க. ஆனா ராதிகா, சரத்குமார் நிறைய பேர் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சரத்குமாரும் பொலிட்டிக்கல் சார்ந்த நிறைய பேர் கொடுத்திருக்காங்க. ஸோ கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. செம்மையா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு கல்யாணம் களை கட்டி இருக்குன்றது மட்டும் உண்மை. அது மட்டும் கிடையாது, இந்த கல்யாணத்துல நம்ம சரத்குமார் வரலட்சுமிக்கு எவ்வளவு மொழி கொடுத்தாரு, அதாவது இந்த சீர்வரிசை கொடுத்தாரு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு சமூக வலைதளத்தில் வந்துட்டு இருக்குல்ல, அது எல்லாமே அப்பட்டமான பொய். ஆக்சுவலா உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவரு அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாலாம் கொடுக்கலையாம். எல்லாத்துக்கும் மேல லவ் பண்ணி தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா நடத்திட்டு இந்த மொய் விஷயத்தை பத்தியோ இல்லைன்னா வந்துட்டு இந்த சீர்வரிசை பத்தியோ எதை பத்தியுமே வந்துட்டு யாருக்கும் சரத்குமாரும் சொல்லல, அதே மாதிரி ராதிகாவும் சொல்லல அப்படின்ட்டு தான் குறிப்பிட்டு சொல்லணும். ஸோ மேலும் இவங்களுடைய கல்யாணத்தை பத்தி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை